அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மூக்குத்தி அவரை நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் இந்த செடி அப்படியே விட்டுருந்தேன். நம்ம விதைக்காக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த செடி காய்க்காது. பாருங்க, எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த செடி அப்படியே போயிடும். இப்போது இந்த மாதிரி நல்லா காஞ்சதை நம்ம விதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம விதை எடுக்கணும். விதை ஒன்று விதையை பொறுத்து நமக்கு விதை இருக்கும். ஒன்றில் 2 இருக்கும், ஒன்றில் 1 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, இதுதான் நமக்கு விதை இங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம பறிச்சுக்குவோம். இதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு, நல்லா முறுமுறுன்னு இருக்காருங்க. இந்த மாதிரி நல்லா செடியிலே காஞ்சதுக்கப்புறமா எடுத்தோம்னா நமக்கு விதை சூப்பராக இருக்கும். அப்படியே சார், கீழே விழுந்துவாங்க. இதெல்லாம் 2 தான் இருக்குது. அந்த மாதிரி 2, 1 அந்த மாதிரி தான் இருக்கும். பெருசாக இருக்கிறதுல 3, 4 இருக்கும். இந்த மாதிரி காஞ்சதெல்லாம் எடுத்துடலாம். இல்லைன்னா மழை பெஞ்சிட்ருக்கு, அப்பப்போ மழை வருது. அதனால் நம்ம காஞ்சதை எடுத்து நம்ம பதப்படுத்தி வைக்கலாம். இங்கே இருக்குது, இதெல்லாம் காயட்டமா விழுந்துட போகுது. இங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது. இங்கேன்றது ஒரு விதை விழுந்தாலே அதை பிடிக்கணும். அதை பிடிக்க அதே மாதிரி நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காஞ்சதை மட்டும் தான் எடுத்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் காயணும். காஞ்சதுக்கப்புறம் எடுத்தோம்னா விதை சூப்பராக இருக்கும். அதனால் இதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். எல்லாமே எடுத்தாச்சு, காஞ்சது எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வாங்க எத்தனை விதை இருக்குன்னு பார்ப்போம். இப்போது நம்ம விதை எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்குது விதை. இது நல்லா காய வைக்கணும். காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம இதில் போட்டு வைக்கணும். இப்போ மூக்குத்தி அவரை கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் மூக்குத்தி அவரை விட்டுருந்தேன். எப்படி வைக்கணும் போச்சு. எல்லாமே காஞ்சது எல்லாமே எடுத்துட்டோம். இது நல்லா காய வச்சு நம்ம எடுக்கணும். இப்போ இந்த விதையை ஒரு 10 பையிலாவது நீங்கள் வச்சாதான் உங்களுக்கு ஒரு பொரியலுக்கு வரும். அதனால் ஒவ்வொரு பையில் 3 விதை வைக்கணும். வச்சோம்னா 3ல் 1 முளைக்காட்டியும் நமக்கு 2ஆவது வரும். அந்த மாதிரி நம்ம 10 பையில் வச்சோம்னா நம்ம ஒரு பொரியலுக்கு தாராளமாக போதும். ஆனால் இந்த விதை வருங்க, சூப்பராக இருக்குது. இன்னமும் விதை இருக்குது. அது இன்னும் காயலை. காஞ்சதுக்கப்புறமா அந்த விதையை எடுத்துக்கலாம். இது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த விதை விட்டுருக்குறேன். உங்களுக்கு இந்த விதை வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் நீங்கள் கேளுங்க. நான் விதை உங்களுக்கு என்ன விதை வேணுமோ நான் அந்த விதையை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த இப்போது இந்த கத்திரி விதை இப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் ஒரு பழம் எடுத்து விட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் நான் இந்த விதையை உடச்சி எடுத்தேன். எடுத்து இதை காய வைக்கணும். தண்ணியில் அலசின்னு வச்சுக்கிறேன், காய வைக்கணும். இப்போ காய வச்சுக்கிறேன். இப்போ அவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கொடுக்கணும். இந்த மூக்குத்தூரை உங்களுக்கு என்ன விதை வேணுமோ நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.